ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4:5 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே மனு குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க மரணத்தை இயேசு கிறிஸ்து அடைந்தார். பாவத்தின் அகோரம் அந்த மரணத்தில் தன் ஆத்துமாவை அவர் ஊற்றினார். மரண வேதனைகளை பட்டார், மரணத்தை அடைந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய ஜீவனுள்ள சரீரம் அப்படியே கொண்டு போய் கல்லறையில் வைக்கப்பட்டது. நமக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளையும் நம்முடைய மீறுதல்களையும் தன் சரீரத்தில் சுமந்து தீர்த்தார் என்பதை விசேஷ விதமாய் நாம் தியானித்து நம்முடைய மனதிலே எப்போதும் வைத்துக் கொள்ள வேண்டும். சிலுவையை பற்றிய உபதேசம் நமக்கு தேவ பலனாயிருக்கிறது. ஆகவே இனிமேல் நாம் அந்த பாவத்தின் தண்டனையை சுமக்க தேவையில்லை. பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தையோ அல்லாவிட்டால் பாவத்தின் அகோரங்களில் ஒன்றாகிய சாபம் மற்றும் வேதனைகள், துக்கம், பாடுகள், இவைகளை நாம் சுமக்க தேவையில்லை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளில் ஒருவர் இன்று மரித்தால் கூட வேதம் அவர்களை குறித்து இவ்வாறு சொல்லுகிறது: இதோ கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். அவர்கள் தங்கள் கிரியைகளை விட்டு ஓய்ந்து தேவனுடைய சமூகத்தில் இளைப்பாறுவார்கள் என்றே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆம், நம்முடைய பாடுகளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை சுமந்தார். வேதவசனம் சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை, பாவம் நம்மோடு கூட போராடுகிற அந்த போராட்டத்திலிருந்து விடுதலையை கொடுத்து ஒரு சமாதானத்தை, பாவத்தின் சம்பளத்தை சுமந்து செல்லுகிறதில் இருந்து விடுதலையை கொடுத்து ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே சாயலில் இரண்டு சகோதரர்கள் ஒரு பெற்றோருக்கு பிறந்தார்கள் என்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு கதையை நான் ஒரு விசை படித்தேன். அந்த இரண்டு சகோதரர்களும் ஒரே சாயலில் இருந்தார்கள். வளர்ந்து ஆளானார்கள். பெற்றோரோ மரித்து போய்விட்டனர். ஆனால் இந்த இரண்டு சகோதரர்களில் ஒருவன் உத்தமனும் அன்பே உருவானவனுமாய் இருந்தான். மற்றொருவனோ துரோகிதனும் கொள்ளை கூட்டத்தாரோடு சுற்றித் திரிகிற ஒரு கள்ளனுமாய் இருந்தான். இந்த அன்பே உருவானவராய் இருந்ததான அந்த சகோதரன் தன்னுடைய இன்னொரு சகோதரனை பார்த்து, மனம் திரும்பி வாழ்க்கை நீ வாழ வேண்டும், கள்ளனாயிராதே என்று அடிக்கொரு தரம் ஆலோசனை சொல்லியே வந்தான். என்றாலும் இவனோ கொள்ளை கூட்டத்தினரோடு சேர்ந்து சுற்றி திரிந்து சூதாடி வந்தான். ஒரு நாள் அந்த கொள்ளை கூட்டத்தினர் ஒருவனை கொலை செய்ய நேரிட்டது. அதில் முன்னணியில் இந்த சகோதரனும் நின்று கொண்டிருந்தான்.
அவ்விதமே அவன் தவற்றை செய்த பொழுது மக்கள் அநேகர் பார்த்து விட்டனர். அப்பொழுது ஓட்டமாய் அவன் தன் வீட்டிற்கு ஓடி வந்தான். வந்து இறுக கதவை மூடிக்கொண்டான். அந்த வீட்டை அடையாளம் கண்டு எல்லோரும் பின்னே ஓடி வந்தவர்கள் வீட்டின் கதவை தட்டினர். அன்பே உருவான சகோதரனுக்கு முன்பதாக துரோகிதனாகிய சகோதரன் நின்று கெஞ்சினான். அண்ணன், நான் ஒரு பெரிய தவற்றை செய்து விட்டேன், என்னை எப்படியாகிலும் காப்பாற்றுங்கள் என்று கதறினான். அப்பொழுது அன்பே உருவான சகோதரன் இமைப்பொழுதும் யோசிக்காமல் அவன் கையில் இருந்த கத்தியை தன் கையில் பெற்றுக்கொண்டு அவனுடைய உடைகளை தான் வாங்கி அணிந்து கொண்டு அவனை பார்த்து சொன்னான், நீ போ, இனி பாவம் செய்யாதே. நீ போ, தப்பித்துக்கொள், ஒளிந்துகொள், இனி பாவம் செய்யாதே. நான் உன் அக்கிரமத்தை சுமக்கிறேன், உன் தண்டனைகளை ஏற்றுக்கொள்வேன். ஆனால் நீ போ, இனி பாவம் செய்யாதே, இனி உலகத்தில் நல்லவனாய் வாழ்வாயாக என்று சொல்லி கதவை திறந்து தன்னை தேடி வந்த மனிதரிடத்தில் தன்னை ஒப்புவித்தார். அப்பொழுது அந்த கூட்டத்தினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவனை நைய புடைத்து பின்பு கொண்டு போய் தூக்கிலிட்டார். அரசாங்கத்தின் ஒத்தாசையோடு அதை செய்து நிறைவேற்றினார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு மகாராஜாவும் உன்னுடைய பாவ வேதனைகள் யாவையும் தான் சுமப்பதற்கு அவர் ஆயத்தமானார். ஒரு விசை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் போது பாவியான ஒரு ஸ்திரியை பார்த்து சொன்னார், நீ சமாதானத்தோடு போ, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. 38 வருடமாய் வியாதிப்பட்டிருந்த ஒருவனை விடுதலையாக்கி நான் பின்பு ஆலயத்தில் கண்டு சொன்னார், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு நேரிடாதபடி இனி பாவம் செய்யாதே. என் அன்பு சகோதரனே, இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில், ஆம், தமது சரீரத்தில் அவர் நம் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்கு உரிய தண்டனையை அவர் சுமந்தார். போர் சேவகரின் கூட்டம் முழுவதும் வந்து பரியாசம் பண்ணுகிறது. அவருடைய தலையில் கோலினால் அடித்தார்கள். வேதனை எப்படி இருந்திருக்கும்? போர் சேவகரின் கூட்டம் தேசாதிபதிக்கு உடன் நின்று கொண்டிருக்கிறதான அந்த அரண்மனையில் இருக்கிறதான போர் சேவகரின் கூட்டம், அவர்களுடைய பலம் கூடிய அவருடைய கரங்கள், அதனால் விழுந்த அடிகள், அவருடைய தலை சிரசின் மேல் கோலினால் அடித்தார்கள். தலையிலே அந்த அடி விழுந்தபோது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ரத்தம் சொட்டி இருக்கும், ஓடி வந்திருக்கும். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உனக்காகவும் ஆண்டவர் இவ்வளவு பாடுகளை பட்டதை நினைத்து நீ போ, இனி பாவம் செய்யாதே என்ற ஆண்டவருடைய வார்த்தை உன் காதில் இனி ஒலிக்காதா? வாழ்க்கை இன்று மாறாதா? இன்றைக்கு மாறட்டும். உங்களுடைய வீட்டிலே இருக்கிற சிகரெட்டு பெட்டிகளை எடுத்து வீட்டை விட்டு வெளியே எறியுங்கள். சாராய பாட்டில்கள் வெளியே போகட்டும். சிற்றின்ப வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படட்டும். அசுத்த கதை புஸ்தகங்கள், இச்சைகளான புஸ்தகங்கள் வீட்டை விட்டு வெளியேறட்டும். தவறான தொடர்புகள் துண்டிக்கப்படட்டும். இன்றைக்கு கர்த்தரை தேடுகிற ஒரு இருதயம் உங்களுக்குள் வருவதாக.